ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கு பார்த்தீங்களா, மெனு பட்டன் மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும். அதாவது ஏதாவது காயினை ரிமூவ் பண்ணுறோம், இல்லை காயின்ஸ் ஆட் பண்ணுறோம், இல்லைனா ராயல் கியூல ஏதாவது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரோம், இல்லை மெயின்டெனன்ஸ் மோட் போடுறோம், இல்லை வேறு ஏதாவது அப்கிரேட் நடக்குது. இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் வரும். ஓகேங்களா, நமக்கு நியூஸ் மாதிரி ராயல் கியூல என்னென்ன புதுசாக நடக்குதோ அது எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வரும். அது எல்லாமே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக காட்டும். அதுக்கு மேலே ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்டிங்ஸ் காட்டுது, அப்புறம் ரிமூவல் நோட்டீஸ் காட்டுது. நியூ லிஸ்டிங்கிறது புதுசாக ட்ரேடிங் பேஸ் ஆட் பண்ணாங்கன்னா காட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஒரு ஸ்பாட் ட்ரேடிங் பேஸ் ஆட் பண்ணிக்காங்க. நீங்க அது எதெல்லாம் கன்சிடர் பண்ணா ஸ்பாட் ட்ரேடிங் இருக்கு தான் பார்த்துக்கோங்க. நியூ ஸ்பாட் ட்ரேடிங் பேஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணும். பைனான்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, அப்படின்னா நீங்கள் நியூ காயின்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ACT, கியா, பீனட்ஸ் இது எல்லாமே 13ஆம் தேதி தான் ஆட் பண்ணிக்காங்க. அது எப்படி ஆட் பண்ணுறது கூட கீழே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ப்ளஸ் நம்பர் கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷ்னலாக நானும் எப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறமா மேலே ரிமூவ் நோட்டீஸ் ஒன்று இருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ θ/ETH பைனான்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங். ரிமூவல் நோட்டீஸ் வந்து நம்ம எப்போ கன்சிடர் பண்ணோம், அந்த மாதிரி பைனான்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங் இருக்குதான் பார்த்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயுமே இது வந்து பாத்தீங்கன்னா θ/ETH, அதாவது எத்தீரியம் பேர்ஸ்ல இருக்கிற தீட்டா காயினை தான் ரிமூவ் பண்றாங்க. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் அது வந்துட்டு USDT பேர்ஸ்ல இருக்க ரிமூவ் பண்றாங்கன்னா மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்துட்டு எது எப்போ ரிமூவ் பண்ணாங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடி அந்த வரைக்கும் பாருங்க, லாஸ்ட் மந்த் October 23 வந்துட்டு KP3R, OKA, UNFA இது எல்லாமே USDT பேர்ஸ்ல உள்ள பைனான்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்றோம் போய் போட்டிருந்தாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக போட்டுருவாங்க பாருங்க. November 6th 11 AM UTC+8. UTC+8ங்கிறது வந்து சிங்கப்பூர் டைமு. ஸோ அந்த சிங்கப்பூர் கண்ட்ரியில் 11 AM டைம்ல இந்த காயின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க பைனான்ஸ் ஸ்பாட் ட்ரேடிங்ல இருந்து. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ட்ரேட் ரன் ஆயிட்டு தான் பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க குயிக்கா ரெக்கவரி பண்ற மாதிரி ட்ரேட் செட்டிங் அப்டேட் பண்ணுங்க, கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா பைனான்ஸ்ல போயிட்டு இந்த காயின் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த OKA, UNFA காயின்லாம் இருந்துச்சுன்னா USDT கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா BNB காயினா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. இன்கேஸ் அது வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டு தாண்டிச்சுன்னா உங்களால அது வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்க வேற எக்ஸ்சேஞ்சுக்கு அதை விட்ரால் பண்ணிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க விட்ரால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரஸ்ட் வாலெட் மாதிரி ஒரு பிரைவேட் வாலெட்ல வந்துட்டு நீங்க விட்ரா பண்ணிட்டு அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க பைனான்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க விட்ரா பண்றதுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபீ பிடிப்பாங்க. அங்க போய் கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்வாப் ஃபீ, சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபீ, ரவுட்டிங் ஃபீன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபீலே பாதி அமௌண்ட் உங்களுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க பைனான்ஸில் போயிட்டு. அப்புறமா இந்த மாதிரி நியூ லிஸ்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆட் பண்ணுறோம்னா, ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு சர்ச் பட்டன் இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்குதா, அது பக்கத்தில் நடுவில் ஸ்பாட்ல இருக்கு பாருங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஆல் டிக் போட்டுக்கோங்க. டிக் போட்டுட்டு ரைட் சைடில் ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு எனக்கு டிக் விழல, ஏன்னா நான் ஆல்ரெடி எல்லா காயின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஆட் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த டிக் விழும். பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஆல் டிக் போட்டு ரைட் சைடில் ஆட் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நியூ கரன்சில இப்போ நம்ம ஏதாவது சிக்னல் கொடுத்தாங்கன்னா நீங்க ட்ரேட் போட முடியும். இல்லைன்னா சர்ச் பண்ணும்போது வராது. அப்போ வந்து குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க காயின் வரலன்னு சொல்லிட்டு. நீங்க வந்துட்டு காயின்ஸ் ஆட் பண்ணாம இருந்திருப்பீங்க, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறமா கீழே வந்துட்டு மைன் இருக்குல்ல, மைன் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பல்க் சிம்பிள் இருப்பாங்க, மை ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ். நம்ம கிரிப்டோடெக் வேர்ல்ட்ல வந்துட்டு மொத்தம் 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பிகினர்ஸ்குள்ள அந்த 2 மார்ஜின் கால்ஸ், ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட் 10, ரெண்டாவது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட் 5, மார்ஜின் கால் லிமிட் 9. இது எப்போ யூஸ் பண்ணோம்னா 200 USDT அட்லீஸ்ட் உங்க கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்குள்ள ட்ரேட் செட்டிங் பார்த்துடலாம். இது வந்து ரிமார்க்ல என்னன்னா போட்டுக்கலாம். நீங்க சிக்னல் டைப் பண்ணிருப்பீங்க, இன் கேஸ் என்னன்னா போட்டுக்கலாம், அது உங்க விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட் வந்து 10 மட்டுமே வைங்க. 2 மார்ஜினல் செட்டிங்ஸ் யூஸ் பண்றீங்களா, 10 வைங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நீங்க கேபிட்டல் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 15 வைப்பீங்க. 15 வச்சீங்கன்னா அது வந்துட்டு மினிமம் வந்துட்டு $105 தேவைப்படும். அது ஏன்னு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட் 10 வச்சுக்கிட்டோங்க. ஏஏ மார்ஜின் கால்ங்கிறது வந்து அதுவே அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வாட்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் எல்லாம் அதுவே பை ஆகும். இப்போ மார்ஜின் கான்ஃபிகரேஷன்ல நம்ம இங்க எந்த பர்சன்டேஜ் கொடுத்தாலுமே அதுக்கு ஒர்க் ஆகாம அது இஷ்டத்துக்கு பை ஆகும் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் காலுக்கு. ஸோ அதை எப்போதுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ஜின் கால் லிமிட் வந்து 2. அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம பை பண்ண இடத்துல இருந்து கீழே போனுச்சுன்னா அதை 2 தடவை பை பண்ணணும் சொல்லி கொடுக்குறதா மார்ஜின் கால் லிமிட் 2. ஓகேங்களா, அது எப்படி பை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதுல மார்ஜின் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க.
இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் போட்டுப்போம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துட்டு 1.02% கீழே போச்சுன்னா 2 டைம்ஸ் பை பண்ணணும். மறுபடியும் 2.02% கீழே போச்சுன்னா 4 டைம்ஸ் பை பண்ணணும்னு சொல்லி போட்டுருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம பை பண்ண இடத்துல வந்து 1.02% கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை அமௌண்ட் வந்து 10 போட்டிருக்கோம். ஓகேங்களா, 10 into 2 times $20 வாங்குவோம். அதுல இருந்து மறுபடியும் 2.02% கீழே போச்சுன்னா 10 into 4 times $40 வாங்குவோம். ஸோ செகண்ட் காலுக்கு $40, ஃபர்ஸ்ட் காலுக்கு 10 into 2 $20, ரெண்டுக்கு ஆட் பண்ணினா $60. இது போக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு 10, டோட்டலாக $70 இருந்தால் மட்டும்தான் அந்த 2 மார்ஜின் கால்ஸ் ஒர்க் ஆகும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட $30 இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கால் மட்டும் தான் ஆகும், செகண்ட் கால் வாங்காது. அந்த டைம்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மார்ஜின் கால் வந்து ஆஃப் ஆயிரும். உங்ககிட்ட கேபிட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா மார்ஜின் கால் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். கேபிட்டல் இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் பை ஆகும். அதுவுமே அந்த பர்சன்டேஜ் கீழே போனுச்சுன்னா மட்டும் தான் பை ஆகும், இல்லைன்னா பை ஆகாது. அப்புறமா ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது நம்ம பை பண்ண இடத்துல இருந்து 1.1% மேலே போனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம் கமாண்ட். ஓகேங்களா, அப்புறமா ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் ரேஷியோ வந்துட்டு 0.01% கொடுக்குறோம். அதுக்கு என்னன்னா இப்போ 1.1 கொடுக்குறோம்ல, அதுல இருந்துட்டு 0.01% மைனஸ் ஆகி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகும் எப்போதுமே. அது ஏன் இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டுக்கு 5%, 10%லாம் மேலே போயிருக்குது, நிறைய காயின் மேலே போயிருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா இந்த பாட் வந்து 1.1% ப்ராஃபிட் பண்ணாது. அந்த 10% வரைக்கும் எப்போ மேலே ஃபுல்லாக மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுலேருந்து எப்போ 0.01% ரிவர்ஸ் ஆகுது கீழே வருதோ அப்போ ப்ராஃபிட் புக் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு 9.99% ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே பையிங் கால் பேக் பார்த்தீங்கன்னா 0.02%. இதுக்கு என்ன மீனிங்னாலும் அந்த ஹோல் பொசிஷன் மாதிரி தான். அதாவது இப்போ நம்ம மார்ஜின் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம்ல 1.02%. இப்போ சம்டைம்ஸ் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் 10%, 5% மேலே போனாலுமே அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 10%, 5% கீழேயுமே போகும். கீழேயும் போயிருக்கு, கீழேயும் போகவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா அந்த 1.02% கீழே போச்சுன்னா பை ஆகாது. எப்போ 5%, 10% கீழே போதோ அதுல இருந்து 0.02% எப்போ ரிவர்சல் ஆகுதோ அப்பதான் அந்த மார்ஜின் கால் வாங்கும், ஃபர்ஸ்ட் கால் வாங்கும், செகண்ட் கால் வாங்கும். ஓகேங்களா, அப்புறமா ஸ்ட்ராட்டஜி பீரியட் வந்து கீழே டிஃபால்ட்டா சைக்கிள் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க, ஒன் ஷாட் மாறிடும். சைக்கிளுக்கு ஒன் ஷாட்டுக்கு என்ன மீனிங்னா இப்போ ஒரு காயின் ட்ரேட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது குயிக்கா உடனே ப்ராஃபிட் பண்ணிடும். இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா லூமியா காயின் கொடுத்தாங்க, அது வந்துட்டு 1.1% போகும்போது ப்ராஃபிட் பண்ணணும். அதே இது நீங்க சைக்கிள் மோட்ல போட்டீங்கன்னா அந்த 1.1% ப்ராஃபிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லூமியா காயின் பை ஆகும். அதிலே ட்ரேட் பண்ணி 1.1% மறுபடியும் மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் லூமியா காயின் பை ஆகும். ஸோ சைக்கிளில் இருக்கிற வந்துட்டு ஒரே காயின்ல ரிப்பீட்டடாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் சைக்கிள் மோடு. நம்ம எப்போதுமே ஒன் ஷாட் தான் கொடுப்போம். ஓகேங்களா, அப்புறமா சரி கொடுத்துருவாங்க. ஒன் ஷாட் ஏன் கொடுக்குறோன்னா இப்போ அந்த காயின்ல ப்ராஃபிட் பண்ணிச்சுன்னா மற்ற சிக்னல் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மல்டிபிள் சிக்னல்ஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த ஒன் ஷாட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறமா இந்த 9 மார்ஜின் கால் லிமிட் வந்து 200 USDT இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நீங்க அந்த 2 மார்ஜின் கால்ஸா யூஸ் பண்ணணும். இதுக்கும் ரிமார்க்ல நீங்க என்ன கொடுத்துக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட் வந்து 5 வைங்க, 5க்கு தாண்டவே வேண்டாம். 9 மார்ஜின் கால் செட்டிங்ஸ் போட்டீங்கன்னா 5 தான் வைக்கணும். இதுல ஏஐ மார்ஜின் கால் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பொசிஷன் டபுள் ஆஃப்ல தான் இருக்கணும். இதுக்கு மார்ஜின் கால் லிமிட் வந்து 9. அதாவது நம்ம பை பண்ண இடத்துல இருந்து 9 தடவை கீழே போனுச்சுனாலும் நம்ம பை பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி குயிக்காக செல் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த 9 மார்ஜின் கால் கொடுக்குறோம். அதுக்கு இந்த மார்ஜின் கான்ஃபிகரேஷன் என்னென்னலாம் பர்சன்டேஜ் இருக்குதோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 கால்ஸ்க்கு 0.12%, ஃபோர்த் காலுக்கு வந்துட்டு 0.32, ஃபிஃப்த் காலுக்கு வந்துட்டு 1.02. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் கால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் காலும் ஃபோர்த் காலும் ஆட் பண்ணீங்கன்னா சிக்ஸ்த் கால் வரும். ஓகேங்களா, 1.02 + 0.32 ஆட் பண்ணீங்கன்னா 1.34 வரும். அதே மாதிரி செவன்த் காலுக்கு எப்படி போகணும்னா ஃபிஃப்த் கால் சிக்ஸ்த் கால் ஆட் பண்ணீங்கன்னா வரும் 1.34 + 1.32 ஆட் பண்ணீங்கன்னா 2.36. அதே மாதிரி தான் எய்த்து காலுக்கு 3.7, நைன்த்து காலுக்கு 6.06, எய்த்து காலும் செவன்த்து காலும் ஆட் பண்ணீங்கன்னா நைன்த்து காலுக்குள்ள பர்சன்டேஜ் வரும். ஓகேங்களா, இதுதான் ஃபிபனாசி சீரிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரைட் சைடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 கால்ஸ்க்கு 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறத்துல இருந்து ஃபிபனாசி சீரிஸ் கண்டினியூஸ் ஆகும். சிக்ஸ்த் காலுக்கு வந்து 3 டைம்ஸ், செவன்த் காலுக்கு வந்துட்டு 5 டைம்ஸ், அதாவது ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஆட் பண்ணினா 5 டைம்ஸ். ஓகேங்களா, ஃபிஃப்த் கால் 2 டைம்ஸ், சிக்ஸ்த் கால் 3 டைம்ஸ் ஆட் பண்ணினா 5 வரும், அதான் செவன்த் கால். எய்த்து கால் அதே மாதிரி தான், சிக்ஸ்த் காலும் செவன்த் காலும் ஆட் பண்ணினா 8 டைம்ஸ். நைன்த்து காலம் அதே மாதிரி தான், செவன்த் கால் எய்த்து கால் ஆட் பண்ணீங்கன்னா 9 டைம்ஸ், அதாவது 8 + 5 13 டைம்ஸ். அதுதான் இங்கே நைன்த்து காலில் போட்டிருக்கோம். இது ஷோர் கொடுத்துருங்க. அப்புறமா இந்த 9 கால்ஸ் போடும்போது கீழே அடிஷனலாக ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும், 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் டேக் ப்ராஃபிட் அலோகேஷன் காட்டும், அப்புறமா சப்போஷன் டேக் ப்ராஃபிட் கால் பேக்னு காட்டும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டேக் ப்ராஃபிட் அலோகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா 5th, 6th, 7th இந்த மாதிரி 9th பொசிஷன் வரைக்கும் காட்டும். 9 கால்ஸ் போட்டோம்னா 9th பொசிஷன் காட்டுது.
இன்கேஸ் நீங்க அதுக்கும் மேல மல்டிபிள் கால்ஸ் ஒரு 20 கால்ஸ் போட்டீங்கன்னா 20 சப்போர்ஷன் காட்டும், 100 போட்டீங்கன்னா 100 சப்போர்ஷன் காட்டும். அது எல்லாமே 1.1 வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம இதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மோடு வந்து 3 இருக்கு. ஓகேங்களா? அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு காயினை கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல வந்துட்டு சுவிட்ச் ஆன் மார்ஜின் கால்க்கு மேல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சப்மிட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்னு ஹோல் ஹார்ஸ் மோடு, இன்னொன்னு சப்மிட் மோடு ரியல் டைம் செட்டில்மெண்ட். ஹோல் ஹார்ஸ் மோடுங்கிறது ஃபர்ஸ்ட் 2 மார்ஜின் கால்ஸ்க்கு, அதாவது 4 மார்ஜின் கால்ஸ் வரைக்கும் ஹோல் ஹார்ஸ் மோட் ஒர்க் ஆகும். அதாவது டோட்டலா ஆவரேஜ் பண்ணி செல் ஆகும். அதே இது நம்ம 5th காலுக்கு அப்புறம் 9th கால் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி எத்தனை கால்ஸ் கொடுத்தாலுமே சப்மிட் மோடு இல்ல சப்மிட் மோட் ரியல் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 5th காலை மட்டுமே செப்பரேட்டடா கன்சிடர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேக் ப்ராஃபிட் அலோகேஷன்ல இந்த பர்சன்டேஜ் கொடுக்குறோம். இந்த 5th கால் பை பண்றது, அதாவது இங்க பாத்தீங்கன்னா மார்ஜின் கான்ஃபிகரேஷன் இந்த 5th கால் இருக்குதா, 1.02% கீழே போனுச்சுன்னா 2 டைம்ஸ், அதாவது $5 கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் பை. நம்ம 5 × 2 டைம்ஸ் $10 வாங்குவோம்ல. இந்த செப்பரேட் 5th கால் மட்டும் தனியா ஒரு ட்ரேடா கன்சிடர் பண்ணி செல் பண்ணும். அதுதான் சப்ஷெல்னு சொல்லுவோம். சப்ஷெல் ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி 6th காலில் பார்த்தீங்கன்னா 5 × 3 $15 வாங்குவோம். இந்த 1.3234% கீழே போனதுக்கப்புறம் இந்த 5th கால் வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கீழே போனுச்சுன்னா அந்த 6th கால் வாங்கும். இன்கேஸ் இந்த 6th கால் இருந்து மறுபடியும் மார்க்கெட் கிரீன் கேண்டல் வந்து மேலே போச்சுன்னா இந்த 6th கால் மட்டும் செப்பரேட்டடா கன்சிடர் பண்ணி செல் பண்ணி அதுக்கப்புறம் 5th காலை செப்பரேட்டடா கன்சிடர் பண்ணி செல் பண்ணும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 4 கால்ஸ் வந்து டோட்டலா தான் ஆவரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அது கீழே இருக்கிற எல்லா கால்ஸும் தான் செப்பரேட்டடா கன்சிடர் பண்ணி செல் பண்ணோம். அதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது, இந்த 9 மார்ஜின் கால் யூஸ் பண்ணும்போது நீங்க எப்போதுமே சப்மிட் மோடு தான் யூஸ் பண்ணணும். 2 மார்ஜின் கால்ஸ்க்கு ஹோல் ஹவர்ஸ் மோடு, 9 மார்ஜின் கால்ஸ்க்கு வந்து சப்மிட் மோடு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த சப்போர்ஷன் டேக் ப்ராஃபிட் கால் பேக்கும் அதே மாதிரி தான். இந்த ஹோல் பொசிஷன் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த சப்போர்ஷன் 1.1 கொடுக்குறோமா, இதுல இருந்துட்டு 0.03% மைனஸ் ஆகி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். சரி, கொடுத்துவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு மினிமம் 200 யூசிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இல்லைனா யூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் யாருக்கா அது போடணும் இருந்துச்சுன்னா கடைசியாக சொல்லுங்க, போட்டு விட்டுறேன். அப்புறமா வேற என்னெல்லாம் பார்க்கணும்னா, இந்த ஓகே இதே மைண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மேல அசெட் இருக்கு பாருங்க. அசெட்ல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா $10 போட்டுப்பாங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது. அதுல ரைட் ஹேண்ட் சைட் டாப் பேனல்ல பாத்தீங்கன்னா வீல் சிம்பிள் இருக்கு பாருங்க, செட்டிங்ஸ் மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பேலன்ஸ் டைம் என்ட்ரு இருப்பாங்க, 10 இருக்கும். டிஃபால்ட்டா 10 இருக்கும். நீங்க 5 வச்சுக்கலாம், 20 வச்சுக்கலாம், 30 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ 10 கொடுத்துருக்கு, கொட்ட 10 தான் இருக்கும் டிஃபால்ட்டா. நீங்க 10 கொடுத்தாலும் இல்லைனாலும் 10 இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த டோட்டல் அசெட்ல இருந்து 10 கீழே எப்பெல்லாம் போகுதோ அப்ப எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்துடும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி ஃபியூல் ஃபீ கம்மியா இருக்குது, பிளாட்ஃபார்ம் பேலன்ஸ் இன்சஃபிஷியன்ட், ப்ளீஸ் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டாப் அப் பண்ணணும்னு அர்த்தம். ஆனா நீங்க அதை எப்போ பண்ணணும்னா $3 டச் ஆகும்போது பண்ணிக்கோங்க. ஏன்னா $2 டச் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் பாஸ் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அதாவது உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்க ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா மினிமம் $3 டச் ஆகும்போது மறுபடியும் நீங்க டாப் அப் பண்ணிக்கோங்க. இதுல எவ்வளவு டாப் அப் பண்ணா மறுபடியும் நீங்க டெபாசிட் பண்றதுக்கு வந்துட்டு உங்களோட கேபிட்டல் இருந்துட்டு மினிமம் 5% இதுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படின்னாதான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணும், எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லாம. அப்புறமா கீழே இப்போ லாஸ்ட்ல வந்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 3 ஆப்ஷன் பாருங்க, ராயல் கியூ ஃபீட்பேக். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த சேட் பாட் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் கீழே பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, ஃபீட்பேக்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா இதுல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரேடிங்ல இஷ்யூ இருக்குதுன்னா அந்த ஆர்டர் எழுதி கொடுத்து எந்த எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ், எந்த ட்ரேடிங் பேர்ஸ், லூமியா/USDT, அதை தெளிவாக கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை டைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் கீழே அப்லோட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் ஆயிரும். அவங்க உடனே செக் பண்ணிட்டு உங்களுக்கு கெட் பேக் பண்ணுவாங்க. மணி ஃப்ளோவில் அதாவது உங்களுக்கு இன்கம்ல எதுவும் இஷ்யூ இருக்குது, இல்லை விட்ரா பண்றதுல எதுவும் இஷ்யூ இருக்குது, இல்லை டெபாசிட்ல எதுவும் இஷ்யூ இருக்குது, ஃபியூல் ஃபீ வந்துட்டு தப்பா பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட மணி ரிலேட்டடான இஷ்யூனா மணி ஃப்ளோ ப்ராப்ளம் கிளிக் பண்ணி நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இஷ்யூ இருக்குது. நீங்க வேணும்னா அதுல டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கீழே பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் கீழே பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இதுலேயே காட்டும். நம்ம ஸ்டார்டிங்ல அந்த ஹோம் பேஜ்ல பார்த்தது எல்லாமே எங்கேயும் வரும். அப்புறமா இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கைடுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இது வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாத்துக்கோங்க நல்லா. நீங்க ராயல் கியூ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிகினர்ஸ் கைடை நீங்க செக் பண்ணீங்கனாலே போதும். நீங்க A to Z இதுல ஃபுல்லாவே கவர் பண்ணுவாங்க. அப்புறமா ராயல் கியூ ரிலேட்டட் Q&A உங்களுக்கு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலயே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல கவர் ஆகலைன்னா மட்டும் நீங்க இந்த மாதிரி நீங்க இந்த சப்போஸ் செஷன், இந்த கொஸ்டின் Q&A செஷன்ல வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் கேளுங்க, இல்லை உங்க ட்ரைனர் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம்.
நான் மோஸ்டா உங்களுக்குள்ள இஷ்யூ எல்லாமே இந்த பிகினர்ஸ் கையில ராய்க்கு ரிலேட்டட் Q&A கவர் ஆயிடும். இது போக வந்துட்டு ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா மோர்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. செகண்ட் ரோல லாஸ்ட் ஒன்னு கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க மோர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கீழே ரெண்டாவது மோர் இருக்கு பாருங்க. கீழே அதுல குவான்டிடேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ராயல்கியூ டுட்டோரியல் வீடியோ எல்லாம் வரும். இதுவுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. ராயல்கியூனா என்ன, குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்னா என்ன, பிரின்சிபல் இன்கம், அந்த ஃப்ளோட்டிங் லாஸ் மைனஸ்ல காட்டுறது அதுக்கு என்ன, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு, குவான்டிட்டி, இது எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு வந்து டாபிக்ஸோட கவர் பண்ணிடுவாங்க. இதுவுமே உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் கைடும் அதே தான். நான் அங்க காட்டினது தான் இங்கேயும் யூசர் கைட்ல இருக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கும் ராயல்கியூ பத்தி. அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஹோம் பேஜ்ல பாருங்களா, இந்த மேல ரெண்டாவது ரோல தேர்ட் ஆப்ஷன் ஒன்று மென்டார் இருக்குல்ல. மென்டார் சூஸ் பண்ணீங்கன்னா 2 lakh காயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போனஸா தருவாங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல போட்டிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்த ராயல்கியூ சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணி பெருசா கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் மென்டார்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு நம்ம ராயல்கியூ குரூப் ஒன்ல இருந்தீங்கன்னா சஜன் சாரை சூஸ் பண்ணோம். ராயல்கியூ ராக்ஸ்ல இருந்தீங்கன்னா பாலமல்லி சார் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? 4 தான் இருக்காங்க பாருங்க சஜன் ரிச்சி. ஸோ நான் ராயல்கியூ குரூப் ஒன்ல இருக்கனால அவர் ப்ளஸ் சிம்பல் கிளிக் பண்ணனால இந்த ரைட் சைடில் காட்டல. நான் அவர் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க ராயல்கியூ ராக்ஸ் இருந்தீங்கன்னா பாலா CTW இருக்காங்க பாத்தீங்களா, அதான் பாலமல்லி சார். அவரை ப்ளஸ் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டணும். ஓகேங்களா? இந்த சஜன் ரிச்சி இந்த ஸ்கிரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட பைனான்ஸ் ஐடி இது ரெண்டத்தையும் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா 2 lakh காயின்ஸ் வந்து போனஸா தருவாங்க. அதையும் நீங்க ஸ்டேக்கிங் போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த குரூப்பை பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேல போயிட்டு ராயல்கியூன்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த குரூப் 1 வந்துடும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பின் சாட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல பாத்தீங்கன்னா அன்பின் இருக்கு. நான் ஆல்ரெடி பின் பண்ணிருக்கனால இதுல பின் சாட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது போக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தனியா டோன் வச்சுக்கோங்க. இந்த குரூப் 1 மேல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வரும் கிரிப்டோ டெக்வல் சிக்னல்ஸ்னு இருக்கா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. மேல வந்து டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, கிரிப்டோ டெக்வல் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன் டோன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்ற வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சாட்டுக்கு இல்லாத டோனை இதுக்கு தனியாக வைக்கணும். ஒரு யூனிக்கா ஹை பிச்சிங் வால்யூம்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சிக்னல் வரப்போகுதுன்ட்டு உங்களுக்கு அலர்ட் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு எந்த காயில ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலா கொடுக்குறாங்க. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். இப்போ பாத்தீங்கன்னா லூமியா காயின் சிக்னல் வருதா. இப்போ நான் வந்து இதுக்கு தனியா டோன் வச்சுக்கனால எனக்கு உடனே தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு இந்த அலர்ட் வந்துன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணா குரூப்பை பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் டோன் தனியாக கிடைச்சுன்னா அந்த பின் பண்ணிக்க டேரக்டா ராயல்கியூ குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. சிக்னல் வந்திருக்கே தெரியும். ஓகேங்களா? 7:59 சிக்னல் வந்திருக்கு. இந்த சிக்னல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 1 நிமிஷத்துக்குள்ள ட்ரேட் போடுங்க. அப்படி முடியலன்னா 2 minutes. ஓகேங்களா? மேக்ஸிமம் கிரேஸ் டைம் வந்து 2 minutes தான். 2 minutesக்குள்ள ட்ரேட் போட முடியலன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் சிக்னல் வரும்போது ட்ரேட் போட்டுக்கலாம். இப்போ மேல பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க, டு நாட் ட்ரேட் ஆர் சிக்னல்ஸ் ஆஃப்டர் 1 minute. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு 1 நிமிஷத்துக்குள்ள ட்ரேட் போடுங்க. முடியலன்னா அடுத்த சிக்னல் வரும்போது ட்ரேட் போட்டுக்கலாம். ஏன்னா மந்த்லி 90 to 150 சிக்னல்ஸ் வருது. ஸோ நேற்று பாத்தீங்கன்னா 4 சிக்னல் வந்திருக்கு. அப்புறம் 2 அதுக்கு முந்தின நாள் 5. புல் மார்க்கெட்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 10 15 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 20 சிக்னல்லாம் ஒரு நாளைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு சிக்னலை மிஸ் பண்ணீங்கன்னா வருத்தப்பட வேண்டாம். அடுத்த சிக்னல் வரும்போது நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு ட்ரைனிங்ஸ் வந்துட்டு மண்டே, ஃப்ரைடே, சண்டே ரெகுலரா நைட்டு 9 மணிக்கு இருக்கும். மெயின் டாப்ஸ் எல்லாமே அப்பதான் கவர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஃபாஸ்டா கத்துக்கலாம். ஸோ நீங்க குரூப்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ப்ராஃபிட்ஸ் அதிகமாக போடுவாங்க. அதே மாதிரி வெப்னால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அமௌண்ட்டும் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. அவங்க எப்படின்னா இந்த மாதிரி எல்லா ட்ரைனிங்ஸையும் அட்டன் பண்ணுறாங்க, ராயல்கியூ பற்றி கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களாம் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க. நீங்களும் பண்ணுறீங்கன்னா, பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ட்ரைனிங்ஸும் அட்டன் பண்ணுங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஓனாகவே இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனல் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 ஸ்ட்ராட்டஜி காட்டினேன். நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கற்றுக்கிட்டு எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் இதுல 2 தான் இருக்குது. நீங்க மேல பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கத்துக்கணும். அதுக்கு கத்துக்கிறதுக்கு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொன்ன அந்த யூசர் கைடை பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.